ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவற்காய் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க, என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பாவக்காவை நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சமாக, மஞ்சள் தூள், ஒரு 1/4 கப் துருவின தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். This video sponsored by BuyMode mobile app. This video sponsored by BuyMode mobile app. வாங்க, நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா நம்ம நறுக்கி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச கறிவேப்பிலையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் இதை வதங்குற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதை நம்ம வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பாவற்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த நல்ல பாவக்காவை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாவக்காவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு, நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், ரெண்டையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க. நம்ம இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மூடி வச்சதை தண்ணி ஊற்றாமலே நம்ம அப்பப்போ எடுத்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க மூடி வச்சதை எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாம தான் நம்ம இதை கிண்டி அந்த ஆயிலே நம்ம வேக வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சா போதும். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. ஓகே, இது கூடவே நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சு துருவின 1/4 கப் தேங்காய், துருவின தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, நம்ம பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.